வெல்கம் டு தமிழ் கோவியம். அப்படின்னு சுத்தி இருந்தவங்களும் இவங்க கூட சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் போட்டி, எல்லாமே யோசிச்சு பண்ணணும், புத்தியோட சேர்த்து அவங்க கத்துக்கிட்ட வித்தையையும் இறக்கணும். அததான் மாஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. யோகி கிட்ட சஞ்சீவன் தனியா பேசணும்னு நினைச்சான். ஆனா வீரா பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயம். அதனால தள்ளியே இருந்தவன் கண்ணுக்கு வீரா கையில ரத்தம் பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் ஜீவன், மயூரி அங்க வந்தாங்க. விதுஷி விஷயத்த சொன்ன உடனே சஞ்சீவன் கிட்ட போய் அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட பேச சொல்லி கேட்டாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க நாட்டாம புத்திய? அன்னைக்கு நடந்த பிரச்சனையே போதாதா, இப்ப போய் பேசி யோகியோட வாழ்க்கையை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டான். இதுல யோகியோட வாழ்க்கை எங்க வந்துச்சு? நாங்க வீராக்காக தானே பேச சொல்றோம் அப்படின்னு ஜீவன் கேட்டான். கரெக்ட், இப்ப போய் நான் பேசினா எங்க ரூலை உங்களால மதிக்க முடியாதான்னு கேட்டு யோகியையும் வெளியே அனுப்பிடுவாங்க. அவனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான். மயூரி, இங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட், நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சஞ்சீவனை முறைச்சிட்டு 2 பேரும் வீராவை பார்க்க கிளம்பிட்டாங்க. இங்க வீராக்கு இப்பதான் அவன் ஆளுங்க கூட சண்டை போடும்போது அவங்க கையில வச்சிருந்த கத்தி அவன் மேல பட்டது ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு ரத்த காயம் வர்ற அளவுக்கு எனக்கு ஆபத்து இருக்கும் போது ஏன் நெற்றி கண்ணும் பட்டுவும் எதுவும் சிக்னல் காட்டல? இதுதான் அவனோட யோசனை. அப்ப அங்க வந்த விநாயக், ரொம்ப ஓவரா ஆட்டம் ஆடினா அடங்கித்தான் ஆகணும் வீரா, உன்னை நான் அந்த அகாடமியிலேயே போட்டு தள்ளி இருக்கணும், இவ்வளவு தூரம் உன்னை வளர விட்டது தப்பு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனான். நீ மாறிட்டன்னு நம்பினது ஏன் தப்பு, இப்போ உன்கிட்ட பேசுற மூடு எனக்கு இல்ல, மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா வீரா. இது எங்க இடம், நீ தான் கிளம்பணும் அப்படின்னு அவன் கைய பிடிச்ச சமயம் இன்னொரு கை வீராவை தன்னோட அணைச்சுது. யாருன்னு நிமிர்ந்து பார்த்த 2 பேர்ல விநாயக் அடையாளம் தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்க வீரா வி மாஸ்டரை கட்டிக்கிட்டான். அவன் கண் கலங்க முத்து மாஸ்டர் ஒரு பக்கம் அதை தொடச்சு விட்டாரு. அதுக்குள்ள அங்க வந்த ஜீவன், மயூரி, விதுஷி அவங்களுக்கும் நம்ம அகாடமி மாஸ்டர் வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமும் தைரியமும் வந்துச்சு. விநாயக் அதுக்கு மேல அங்க இருக்க விரும்பல, உடனே கிளம்பிட்டான். வீரா, யோகி முட்டை உடைக்கிற டாஸ்க்ல செலக்ட் ஆகி இருக்காங்கன்னு ஆரம்பிச்சு கடைசியா நடந்த விஷயம் வரைக்கும் ஜீவன் சொல்லி முடிச்சிட்டான். வாங்க, நான் போய் அகாடமி மாஸ்டர்ஸ் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு வீராவை கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள முத்து அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாரு. அது ஒன்னும் அவ்வளவு பெரிய காயம் கிடையாது. அதனால வீரா சாதாரணமா தான் இருந்தா. இந்த பக்கம் சஞ்சீவன் யோகி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தான். நம்ம இவ்வளவு நாள் போட்ட பிளான் இன்னைக்கு இங்க வந்து சக்சஸ் ஆகணும்னு இருக்கு. அங்க பாரு, மாஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் நீ மட்டும்தான் உள்ள போய் முட்டை உடைக்கிற டாஸ்க் பண்ண வேண்டியதா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அப்பதான் வி மாஸ்டர் வந்தாரு. அவரை பார்த்த உடனே சஞ்சீவன் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டான். அதாவது யோகிய புகழ வந்திருக்காருன்னு ஓடி வந்தவன் அவர் வீரா கைய பிடிச்சிருக்கிறத பார்த்து அப்படியே பிரேக் போட்டு நின்னுட்டான். ஏ சஞ்சீவன், உன்னை நான் எதுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்? இந்த பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு கோவமா கேட்டாரு. 3 நாள் நிம்மதியா இருந்தேன், அது பொறுக்காதே அப்படின்னு மனசுல நினைச்சவன், நான் இப்போ அவன் விஷயமா தான் பேச போயிட்டு இருந்தேன் மாஸ்டர், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சமாளிச்சான். என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு பின்னாடி இருந்த பசங்க வாயடைச்சு போனாலும் சஞ்சீவன் புத்தி பத்தி தான் அவங்களுக்கு தெரியுமே, அதனால பெருசா எடுத்துக்கல. வி மாஸ்டர் நேரா அகாடமி சேர்ந்தவங்க கிட்ட போய் வீராவை பத்தி 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டார். எங்களுக்கு அவனை எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, வேணும்னா 1 மணி நேரம் அந்த காயம் சரியாகிறதுக்கு டைம் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மாஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால பசங்க கொஞ்ச நேரம் டென்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய காயம் இல்லையே, எதுக்காக அவங்க போட்டியில கலந்துக்க வேண்டாம்னு சொல்லணும்? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற காமன் டவுட். அதுக்கு வி மாஸ்டர், இங்க இருக்கிறவங்க அந்த முட்டைய 1000 வருஷமா பாதுகாத்துட்டு வராங்க, ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் நடக்குது, என்ன இருந்தாலும் நம்ம அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், அத்தோட முடிச்சுக்கிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. வீராவை அழைச்சிட்டு மாஸ்டர்ஸ் கிட்ட போய் காட்டினாரு வி. அவங்க ஒரு மனதா பேசி யோகி வீராக்கு திரும்பவும் போட்டி வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் விநாயக், உங்க அகாடமி மாஸ்டர் தடுக்க முடியல, என் கிட்ட வந்து கோவப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சஞ்சீவனை கேட்டான்.
உன்கிட்ட கோவப்படல, ஏதாவது பண்ண முடியுமான்னு சஞ்சீவன் முடிக்கல, போதும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டான். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, யோகி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு இவனும் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இங்க பாலத்தோட இன்னொரு பக்கத்துல மாஸ்டர்ஸ், வீரா, யோகி நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு. அவங்க அகாடமிய சேர்ந்த பசங்களா இல்லாம இருந்தாலும் சுத்தி இருந்தவங்க அவங்க பேரை சொல்லி கத்தி ஆரவாரம் பண்ணினாங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல உள்ள போகணும். 2 க்ளூ வச்சு இருப்பாங்க. அத படிச்சுட்டு நேரா முட்டை இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். உள்ள வந்ததும் அந்த இடம் 2 பாதையா பிரியும். வீரா, யோகி ஒன்னா கூட பாதி தூரம் வரைக்கும் வரலாம். ஆனா க்ளூ கையில யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அவங்க தான் முட்டை உடைக்கிற ரூமுக்கு சீக்கிரம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க 2 பேரும் வேற வேற ரூட் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல நடந்து வந்த வீராக்கு க்ளூ இன்னும் கிடைக்கவே இல்லை. இந்த தரம் நெற்றிக்கன் ஹெல்ப் இல்லாம எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் உள்ள வந்திருக்கான். அதே மாதிரி பட்டுவும் நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி வீராவை அனுப்பி இருக்கு. அதனால வீரா நிதானமா 2 பக்கமும் பார்த்துட்டே நடந்து வந்தான். இந்த பக்கம் யோகிக்கு உள்ள வந்த உடனே 2 படிக்கட்டு இருந்துச்சு. அதை தாண்டி அவனால அந்த பக்கம் போக முடியல. ஒரு அடி எடுத்து வச்சா திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிட்ட வந்து நின்னுடுவான். ஒருவேளை இந்த படிக்கட்டுல தான் அவங்க சொன்ன க்ளூ இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கீழே குனிஞ்சு அதை தட்டி பார்த்தான். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல அங்க இருந்து ஒவ்வொரு கல்லையும் நிதானமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டான். ஆனா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. டைம் வேற போயிட்டே இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு அவன் தலையில கை வச்ச சமயம்தான் அந்த துணியும் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதல்ல அதை கழட்டி அந்த படிக்கட்டு மேல வச்சான். என்ன ஆச்சரியம், படிக்கட்டு 2ஆ பிரிஞ்சு 2 க்ளூவும் ஒரே இடத்துல யோகிக்கு கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை அவனால எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அப்படியே ஓன்னு கத்திட்டான். இந்த பக்கம் வீராக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த க்ளூ எழுதி இருந்த துணியை சுருட்டி பிரேஸ்லெட் மேல கட்டுன சமயம் ஆச்சரியமா அந்த துணியில இருந்து இன்னொரு க்ளூ கீழே விழுந்துச்சு. ஆக மொத்தம் 2 பேரும் வெவ்வேறு பக்கத்துல இருந்து அந்த முட்டை இருக்கிற ரூம் வாசல் கிட்ட வந்துட்டாங்க. உள்ள ஒரு விதமான பரபரப்பு நடந்துட்டு இருக்க, அது கொஞ்சமும் குறையாம வெளிய மாஸ்டர்ஸ் யார் முதல்ல வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. இங்க வீரா, யோகி உள்ள போகணும், அவ்வளவுதான். அதை விட ஈஸியா கதவு திறந்துதான் இருந்துச்சு. அவங்க கண்ணுக்கும் அந்த முட்டை இருக்கிற இடம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா காலை எடுத்துதான் வைக்க முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி அவங்கள ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கும். 2 பேருக்கும் டக்குன்னு பிரேஸ்லெட் அப்புறம் துணி ஞாபகம் வந்துச்சு. ஆனா இங்க அது உபயோகம் இல்லை. டக்குன்னு 2 பேருக்கும் ஒரே சமயத்துல அவங்க எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அந்த கராத்தே டெக்னிக்ஸ் எல்லாம் தப்பு இல்லாம பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம்தான் ஒவ்வொரு டெக்னிக்ஸும் அவங்களுக்கு ஒவ்வொரு அடியா முன்னேற முடிஞ்சிச்சு. கடைசியா முட்டை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தனித்தனியா முட்டையை எப்படி உடைக்கிறதுன்னு யோசனையில மூழ்கினாங்க. அப்போ கரெக்டா அந்த ஊர் அகாடமி மாஸ்டர் ஒருத்தர் அங்க வந்தாரு. இப்ப வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஆனா இந்த கட்டத்துல தனித்தனியா தான் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்க்கணும். 2 பேரும் ஒரே சமயத்துல முட்டையை உடைக்க ட்ரை பண்ணி ஒருவேளை அது உடைஞ்சு போச்சுன்னா யாருக்கு பாயிண்ட் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதனால யாராவது ஒருத்தர் வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாரு. யோகி அவனாவே வெளியே இருக்கேன்னு ஒத்துக்க வீரா உள்ள இருந்தான். இப்போ அவன் மட்டும் தனியா டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல அந்த முட்டைய கிட்ட போய் பார்த்தான். சின்ன கல் சைஸ்ல ஓவல் ஷேப்ல இருந்துச்சு. அத கையில எடுத்து பார்க்க வெளிப்பக்கம் சாஃப்டாவும் உள் பக்கம் ஹார்டா ஏதோ இருக்கிற மாதிரி உணர முடிஞ்சிச்சு. திரும்பவும் பழைய இடத்துல வச்சுட்டு இப்போ அதை எப்படி உடைக்கிறதுன்னு அந்த ரூமை சுத்தி பார்த்தான். தொடச்சி வச்ச மாதிரி இருந்த அந்த ரூம்ல ஒரு ஐடியா கூட கிடைக்கல. அவன் லைப்ரரியில படிச்ச புக்ஸ் எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து க்ளூ இருக்கான்னு யோசிச்சு பார்த்தான். எங்கேயுமே இந்த மாதிரி முட்டையை உடைக்கிற டாஸ்க் பத்தி இல்லவே இல்லை. அடுத்ததா ராணா அகாடமியில கத்துக்கிட்ட ஆகாய மலையில டிராகன் டீம் கத்து கொடுத்தது, முத்து மாஸ்டர் அவனுக்கு கொடுத்த புக் எல்லாமே அவன் மனசுல வந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயும் அவனுக்கு தேவையான விஷயம் கிடைக்கல. அங்க இருந்த சுவர்ல ஓங்கி ஒரு குத்து குத்தி அப்படின்னு சொன்ன வீரா கையில இருந்து திரும்பவும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு
கைய அப்படியே உதறிட்டு வெளியே போலாம்னு திரும்பின சமயம் அவன் எதிரில இருந்த சுவர் தானா திறந்துச்சு. வீராவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா, நான் முட்டையை உடைச்சிட்டேனா, ஆனா எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ஆர்வமா திரும்பி பார்க்க முட்டை அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இது என்ன ரூம், கண்டிப்பா இன்னொரு டாஸ்கா இருக்கும் அப்படின்னு மெதுவா காலடி எடுத்து வச்சான். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் யோகி வெளியே வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் உள்ள போயிடலான்னு மாஸ்டர் சொல்ல இப்ப அவனோட டர்ன். 5 நிமிஷத்துல கரெக்டா எக்ஸிட் வழியா வெளியே வந்த யோகிய எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவன் முட்டைய உடைச்சிட்டான். வெளியே நின்னுட்டு இருந்த மாஸ்டர் தான் பார்த்து அவனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து கூடவே வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணது. சஞ்சீவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யோகிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். வி மாஸ்டர் முத்து மாஸ்டருக்கு யோகி ஜெயிச்சது சந்தோஷம்தான், ஆனா வீரா ஏன் வரல அப்படின்னு அந்த மாஸ்டர் கிட்ட விசாரிச்சாங்க. உள்ள 2 வழி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இந்த பக்கமா வருவான் அப்படின்னு ஒரு இடத்தை காட்ட கரெக்டா வீரா அங்க இருந்து வெளியே வந்தான். ஜீவன் ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டான். என்னடா, நீ தான் வின் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா யோகி பேர் வாங்கிட்டான் அப்படின்னு சோகமா சொல்ல, வீடுடா அப்படின்னு வீரா அதை பெருசாவே எடுத்துக்கல. இந்த பக்கம் யோகிக்கு அப்படி ஒரு வரவேற்பு. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ரெக்கார்ட் பிரேக் அவன் பண்ணியிருக்கான். கேட்கணுமா, ஆள் ஆளுக்கு என்ன அகாடமி, யாரு உன் மாஸ்டர், நீ எங்க இருக்க, உன் ஊர் எங்க அப்படின்னு ஒரே விசாரிப்பு. யோகிய முந்திக்கிட்டு சஞ்சீவன் தான் எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். அதுக்குள்ள அந்த ஊர் அகாடமி மாஸ்டர்ஸ் யோகிய தனியா கூப்பிட்டு போய் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா சஞ்சீவன் நானும் வருவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு அவங்க கூட தொத்திக்கிட்டான். யோகி என்ன இருந்தாலும் மரியாதை தெரிஞ்ச பையன். அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நேரா வி மாஸ்டர் கால்ல வந்து விழுந்தான். நல்லா இருப்பா, ராணா பேரை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு உண்மையான அன்போட அவனை ஆசீர்வாதம் பண்ணாரு வி மாஸ்டர். ராணா மாஸ்டர் பேர் காதுல விழுந்ததும் யோகிக்கு கண் கலங்கினது உண்மைதான், ஆனா உடனே அதை மறைச்சுக்கிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ராணா அகாடமில இருந்து வெளியே வந்து 4 ஊர் சுத்தி பார்த்த அப்புறம் தான் அவனுக்கு இந்த பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சஞ்சீவன்னு அவனை பத்தின அபிப்பிராயம் இன்னும் யோகி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட ஜாகிரதையா பேசு, சஞ்சீவன் ஆர்வ கோளாறுல ஏதாவது சொல்லி வச்சிட போறான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாரு வி. இங்க மாஸ்டர்ஸ் முன்னாடி யோகி சஞ்சீவன் நின்னுட்டு இருந்தாங்க. இப்பவே இவனுக்கு நீங்க பாராட்ட அதனாலன்னு சஞ்சீவன் பேசிக்கிட்டே போக அவங்க பார்வை மொத்தமும் யோகி உன்னை அடிச்சியா அப்படின்னு அவங்க கேட்க சஞ்சீவன் முகம் மாறிடுச்சு. என்ன மாஸ்டர், உங்க ஆளுங்க தான் உள்ள இப்படி நீங்க சந்தேகமா கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு நிதானமா பேசினான். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நாங்க இவன் முகத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் கூட அவன் தான் முட்டைய உடைச்சான்னு ஒரு உற்சாகமோ சந்தோஷமோ எதுவுமே அவன் கிட்ட இல்ல. நாங்க வெறும் டாஸ்க் மட்டும் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே முக்கியம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொன்னாரு. இப்பதான் சஞ்சீவனுக்கும் அது உரைச்சுது. திரும்பி யோகி முகத்தை பார்க்க, நான் அந்த முட்டைய உடைக்கல அப்படின்னு சொல்லி சஞ்சீவன் தலை மேல பெரிய குண்டை தூக்கி போட்டான். வெப்பன்ஸ் மாளிகையில 1000 வருஷமா பார்த்துட்டு வந்த முட்டைய யோகி உடைச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்தான். எல்லாருக்கும் வந்த விஷயம் பரவி ஆகாய மலை அகாடமிய புகழ்ந்து தள்ளினாங்க. இந்த பக்கம் மாஸ்டர்ஸ் முன்னாடி நின்னுட்டு இருந்த யோகி முகம் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. நீதான் அந்த முட்டைய உடைச்சியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இல்லன்னு தலையாட்ட சஞ்சீவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டேய், அவங்க உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேக்குறாங்க, நீ பயப்படாம உண்மையை சொல்லு, நீ தானே இந்த முட்டையை உடைச்ச அப்படின்னு சஞ்சீவன் நிதானமா கேட்டதுக்கும் அவன் இல்லன்னு தான் தலையாட்டான். மாஸ்டர்ஸ், இவன் எங்க அகாடமியில கூட இப்படிதான் விளையாடுவான், நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் இவன்கிட்ட பேசிட்டு திரும்பவும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சஞ்சீவன் சொல்ல அவங்க அதுக்கு ஒத்துக்கல. நீங்க கொஞ்ச நேரம் தள்ளி இருந்தா நாங்க விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவோம், இல்ல இந்த பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு மிரட்ட சஞ்சீவன் அமைதி ஆயிட்டான். நீ சொல்லு யோகி, உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்னோட டர்ன் வந்த உடனே நான் உள்ள போய் முதல்ல அந்த முட்டையை பார்த்தேன். அப்புறம் அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடும்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உள்ள எந்த பொருளும் இல்ல,
ஆனா சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் எதேர்ச்சியா என் கண்ணு அந்த முட்டை மேல பட்டுச்சு. உத்து பார்த்த அப்புறம்தான் அது உடைஞ்சு இருக்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சான். அதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சா, நீ பாத்தியா அப்படின்னு மாஸ்டர்ஸ் யோகிய ரவுண்டு கட்டிட்டாங்க. இல்ல, என் கண்ணுக்கு வித்தியாசமா எதுவும் தெரியல அப்படின்னு சொல்ல அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எப்படி இந்த முட்டை உடைஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. எவ்வளவு நேரம் பேசினாலும் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. சரி மாஸ்டர், இப்போ இவன் தான் முட்டையை உடைக்கலன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டானே, அப்ப எல்லாரும் முன்னாடி நிறுத்தி உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்ன பேசிட்டு இருக்கீங்க, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கோவமா கேட்க எல்லாரும் வாய மூடிக்கிட்டாங்க. இதோ பாரு யோகி, நாங்க 4 மாஸ்டர்ஸ், அப்புறம் நீங்க 2 பேர், மொத்தம் 6 பேரை தாண்டி இந்த விஷயம் வெளியே யாருக்கும் போக கூடாது. நீ தான் முட்டைய உடைச்சு இவ்வளவு நாள் யாரும் பண்ணாத சாதனைய பண்ணிருக்கேன்னு வந்த நியூஸ் அப்படியே இருக்கட்டும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு அவனை அனுப்பி வச்சாங்க. சஞ்சீவன் முகம் அப்படியே வாடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். வீரா யோகி ஒன்னா உள்ள போனாங்க. இவன் மட்டும்தான் கரெக்டான எக்ஸிட் வழியா வெளியே வந்தான். அவன் வேற வழியில வந்தான். நடுவுல யாருமே உள்ள போகல. அப்போ யாரால அந்த முட்டை உடைஞ்சது அப்படின்னு சஞ்சீவன் மனசுக்குள்ள பேசிக்கிறதா நினைச்சு வெளியே கத்த, வீரா அப்படின்னு யோகி கிட்ட இருந்து பதில். முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த சஞ்சீவன் கால் பிரேக் போட்டு அப்படியே நின்னுடுச்சு. என்னடா உளறிட்டு இருக்க, அவன் உனக்கு அப்புறம் வேற வழியா வந்ததை நீயே பார்த்த, எப்படி அவன் உடைச்சான்னு சொல்ற, எனக்கு விளக்கம் கொடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். அதே சமயம் இங்க வீரா பட்டு கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்புறம் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பட்டு கேட்க, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு வீரா சிரிச்சான். உள்ள அந்த முட்டைய உடைச்சது நீதான்னு இப்ப நான் சொன்னா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் வீரா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. ஆனா வீரா அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஏன் என் கையில ரத்தம் வரப்போகுதுன்னு நீயும் நெற்றிக்கண்ணும் சொல்லல? ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட நீங்க தானே சிக்னல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். உனக்கு அப்பவே சிக்னல் கொடுத்திருந்தா அந்த முட்டையை எப்படி நீ உடைச்சிருப்ப அப்படின்னு பட்டு கேட்க, உக்காந்துட்டு இருந்தவன் சட்டுன்னு அதிர்ச்சியில எழுந்து நின்னுட்டான். விளையாடாத பட்டு, என்ன சொல்ற, நான் உள்ள போய் என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு கோவமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதே கோவத்தோட என்ன பண்ணன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சொல்லு பாப்போம் அப்படின்னு பட்டு வசதியா அவன் தோள் மேல உட்காந்துக்குச்சு. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.